கர்நாடக மாநிலத்தில் 2 கோடி ரூபாய் காப்பீட்டு பணத்திற்காக கணவனை விஷ ஊசி போட்டு கொன்ற மனைவி காதலனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து இன்சூரன்ஸ் பணத்திற்கு அடி போட்டவர் கடைசியில் வசமாக சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெலகாவியைச் சேர்ந்தவர் 46 வயதான சந்தீப். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவரது மனைவி பெயர் சுமா. சந்தீப் ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது சுமாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த நபருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. கணவருக்கு தெரியாமல் காதலை தொடர்ந்து வந்த சுமா கணவர் இல்லாத பொழுதெல்லாம் அந்த நபருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். சந்தீப் தனது பெயரில் 2 கோடி ரூபாய்க்கு காப்பீடு எடுத்திருந்தார். இந்நிலையில் சந்தீப் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒரு பைக் விபத்தில் சிக்கினார். அவரை மீட்டு அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்கு அனுமதித்திருந்தனர். இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த மனைவி சுமா கணவரை கொன்றுவிட்டு காப்பீட்டு பணமான 2 கோடி ரூபாயை சுருட்ட திட்டம் போட்டிருக்கிறார். அதற்காக கடந்த மார்ச் 15ஆம் தேதி காதலனுடன் சேர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த கணவருக்கு சலைன் பாட்டில் மூலம் விஷத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் சந்தீப் பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி கணவர் இறந்துவிட்டதாக உறவினர்களை அழுது நம்ப வைத்த சுமா உயிரிழந்த கணவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக போலியான ஆவணங்களை தயார் செய்து காப்பீட்டுத் தொகைக்கு விண்ணப்பித்தார். அவருக்கு ஆதரவாக மருத்துவ ஊழியர்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள் கூட போலியான ஆவணங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சந்தீப்பின் சகோதரிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நன்றாக தேறி வந்த நபர் எப்படி உடனே உயிரிழக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். தனது சகோதரரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் சுமாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் கள்ளக்காதலருடன் சேர்ந்து கணவருக்கு விஷ ஊசி செலுத்தி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இன்சூரன்ஸ் நிறுவனத்தை ஏமாற்ற மருத்துவ மற்றும் ஆய்வக ஊழியர்களும் சேர்ந்து மாரடைப்பு என ஆவணங்களை தயார் செய்து கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் சுமாவின் காதலன் மற்றும் அவருக்கு போலியான ஆவணங்கள் தயார் செய்து கொடுத்தவர்கள் என 9 பேரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர்.